வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் வைரமுத்து பேசுகிறேன். நான் கியாபி விஸ்வநாத மருத்துவக் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றிருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ ஏன் போடுறோம் அப்படின்னு சொன்னால், பிஎல்எஸ் பேசிக் லைஃப் சப்போர்ட் அல்லது அடிப்படை உயிர் உதவி இந்த பயிற்சியை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பயிற்சினா என்ன, இதை எப்படி நம்ம ஒரு சாதாரண ஒரு குடிமகனுக்கோ இதை செஞ்சு அவங்கள உயிர்ப்பிக்கிறது, அதாவது உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கிறவங்கள எப்படி வெளியில கொண்டு வர்றது அப்படிங்கிற இந்த பயிற்சி திட்டத்துக்கு பெயர் தான் பிஎல்எஸ். இந்த பிஎல்எஸ் அப்படிங்கிற அடிப்படை உயிர் உதவி திட்டத்தை நம்ம மாதிரியான ஒரு மருத்துவரோ இல்ல ஒரு செவிலியரோ தெரிஞ்சிருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. சாதாரண ஒரு குடிமக்கள் மேலை நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிகள், கல்லூரிகள், அப்புறம் வேலை பார்க்கும் இடங்கள், இது எல்லா இடத்துலையுமே அவங்க இந்த அடிப்படை உயிர் உதவி மீட்பு இந்த நடைமுறையை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு அடிப்படை, நமக்கு தேவையான ஒரு அடிப்படை உயிர் உதவியை செஞ்சு ஒரு உயிரை எப்படி காப்பாற்றலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டதுனால என்ன யூஸ், என்ன பயன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு மருத்துவ உதவியே கிடைக்காத ஒரு இடத்துக்கு நம்ம போறோம், எங்கேயோ ஒரு மலைப்பாறை இடம் இருக்கு, நம்ம ஒரு பயணம் மேற்கொள்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல திடீர்னு ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அவருக்கு நம்ம எப்படி சிகிச்சை பண்றது? ஸோ பக்கத்துல எதுவும் இல்லை அப்படின்னா, அந்த ஒரு உதவி வர வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்களுக்கு பேர் தான் இந்த அடிப்படை உயிர் உதவி. ஸோ இதை என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இப்போ ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, இல்ல நீங்க பார்க்கும்போது மயக்கம் போட்டு விழுகிறாரு, இல்ல மயக்கமே போட்டு கிடக்குறாரு, நீங்க போகும்போது அவருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இடம் நமக்கு ஒரு பாதுகாப்பான இடம் தான். இல்ல இப்ப அவர் கரண்ட் கம்பியை பிடிச்சிட்டு இருக்காரு, மயக்கத்துக்குன்னு விழுந்துட்டாரு, நீங்க போய் அவர் தொட்டீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு ஷாக் அடிச்சிரு. ஸோ அப்படி இல்ல, அந்த ஒரு ரோட்ல விழுந்துட்டாரு, நீங்க அவரை எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு பண்ணா பரவாயில்ல, ரோட்லயே போய் அந்த இடத்துல பார்க்கும்போது பின்னாடி வர வாகனங்கள் உங்க மேல இடிக்கிறதுக்கு வாய்ப்பு. அதனால முதல்ல அந்த இடம் நமக்கு ஒரு பாதுகாப்பான இடமானு முதல்ல முடிவு பண்ணிக்கணும். ஆமா, இது ஒரு பாதுகாப்பான இடம், இவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு சிகிச்சை செஞ்சு நம்ம காப்பாற்றணும்னு நினைக்கிறோம். அப்ப என்ன பண்றோம் அடுத்து? அதுக்கப்புறம் போய் பார்க்க, சார் எப்படிங்க, ஏதாவது பண்ணுதா அப்படின்னு நம்ம கேட்கணும். ஸோ எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல, இல்ல மூச்சே இல்லை, ஸோ அப்படின்னா என்ன பண்ண போறோம்? இல்ல மூச்சு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? மூச்சு இருக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண போறது இல்லை. நம்ம என்ன பண்ண போறோம்? நார்மலா நம்ம ஊர்ல 108 ஆம்புலன்ஸ் அவங்களுக்கு நம்ம தொலைபேசி மூலமா அழைச்சு அவங்கள வர வச்சு மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு போல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு. இப்ப மூச்சே விடல, ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அப்போ நம்ம வாயோட வாய் வச்சு ஊதணும். எப்படி பண்ண போறோம்? வாய் நல்லா மூச்சு இழுத்து அவங்க வாயோட வாய் வச்சு. சில டைம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க வாயோட வாய் வச்சு ஊதுறதுனால நமக்கு கொஞ்சம் ஒரு அசௌகரியங்களை நம்ம எப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல நம்ம ஒரு கைக்குட்டையோ இல்ல துண்டோ இருந்தா அவங்க வாய் மேல வச்சுட்டு நம்ம மூக்க நல்லா டைட்டா மூடிட்டு வாயோட வாய் வச்சு ஊதணும். எவ்வளவு நேரம் ஊதணும்? ஒரு நிமிஷத்துக்கு 10 முறை ஊதணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களோட சுவாச மண்டலத்தை நம்ம திரும்பவும் சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அர்த்தம். ஸோ அந்த மூச்சு விட முடியாதவங்களால நம்ம கொடுக்குற மூச்சுனால அவங்களோட மூச்சு விடுற திறன் நார்மலா வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்ப நம்ம மூச்சு விடுறதுக்கு பண்ணிட்டோம். அடுத்து நம்ம தொட்டு பார்க்கலாம் இவங்களுக்கு நாடி துடிப்பு இருக்கா இல்லையா. பெரியவங்களா இருந்தா இந்த கரோட்டிட் ஆர்டரி இல்ல கரோட்டிட் காணின்னு சொல்லுவோம். குழந்தைங்களா இருந்தா இங்க பிரேக்கியல் ஆர்டரி இந்த இடத்துல. ஸோ இதுக்கு பேரு பிரேக்கியல் ஆர்டரி இல்ல பிரேக்கியல் காணி. இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஸோ எவ்வளவு நேரம் பார்க்கணும் அப்படின்னா 10 செகண்டுக்கு நம்ம பார்க்கணும். அப்படி இருதய துடிப்பே இல்ல, இருதய துடிப்பு இருக்கு. ஸோ இருதய துடிப்பு இருக்கு, மூச்சு விடலன்னா நம்ம மூச்சு விடுறத மட்டுமே செஞ்சுட்டு 108க்கு ஹெல்ப்புக்கு யாராவது பக்கத்துல இருக்கவங்க சார் 108 கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூச்சு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சப்போஸ் இருதய துடிப்பு இல்ல, அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இருதய துடிப்பே இல்ல அப்படின்னா அப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம்? சிபிஆர், கார்டியோ பல்மனரி ரெசிசிட்டேஷன், அதாவது உயிர் மீள் சிகிச்சை. ஸோ அப்ப என்ன பண்ணணும் அந்த நேரத்துல அப்படின்னா, அவரை படுக்க வச்சுட்டு
நம்ம இந்த இடத்துல இருக்கிறது நெஞ்சுக்குழி. ஸோ இதை நம்ம வந்து சிகிஸ்தகம் சொல்லுவோம். இதுல இருந்து 3 விரல் மேல இந்த இடத்துல நடுவு ஏரியால இந்த இடத்துல ஒரு எலும்பு இருக்கும். அந்த ஏரியால நம்மளோட உள்ளங்கையை வச்சு அழுத்தணும். 1 2. ஸோ அந்த மாதிரி 15 முறை செய்யணும். 15 முறை இருதயத்தை காமிக்கணும். 2 முறை வாயோட வாய் வச்சு மூச்சு கொடுக்கணும். ஸோ இதுக்கு பேர் தான் சிபிஆர். ஸோ இதை ஏன் செய்யறோம் அப்படின்னா, இப்ப அவங்களுக்கு இதய துடிப்பு இல்லாம போயிடுச்சு, மூச்சே விடலை அப்படின்னா, நம்ம பண்ற இந்த ஒரு விஷயத்தினால திரும்பவும் அவங்களுக்கு ஒரு இதய துடிப்பு, மூச்சு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த 108 வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மெடிக்கல் ப்ரொஃபஷர், அவங்களுக்கு இது எல்லாமே தெரியும். ஸோ அவங்களே அதை கண்டினியூ பண்ணிப்பாங்க. ஸோ அவங்க வர்ற வரைக்கும் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் இது எல்லாம் சரியா. அதுக்கப்புறம் நம்மளோட சிபிஆர் மட்டும் இல்லாம ஸோ பேருந்து நிலையம், புகைவண்டி நிலையம், விமான நிலையங்களோட ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டர்னல் டீஃபிப்ரிலேட்டர், அதாவது ஏஇடி, அதாவது இருதயத்தை துடிக்க வைக்கும் கருவி, தானியங்கி கருவி. ஸோ அந்த கருவி இது எல்லா இடங்கள்லையும் வைக்க சொல்லி மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சொல்லியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம கேட்டு பார்த்தது எங்க இருக்குன்னு தேடி எடுத்துட்டு வரணும். ஸோ அதுல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரவுண்டா ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 2 பேட் மாதிரி இருக்கும். இந்த பேட் இப்படி வச்சுதான் பேட் இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு பேடை வந்து நம்ம இந்த இடத்துல ஒட்டி இருக்கணும். பெரியவங்களா இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் சரி. இன்னொரு பேடு இந்த இதுக்கு இந்த பக்கம் இப்படி வெர்டிகலா செங்குத்தா ஒட்டி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஆன் பண்ணிட்டாலே போதும். அதுவே சொல்லும் இந்த மனிதனுக்கு, இந்த நோயாளிக்கு ஷாக்கு கொடுக்கலாமா வேணாமா, ஷாக் கொடுக்கலாமா வேணாமான்னு அதுவே முடிவு பண்ணி, ஆமா ஷாக் கொடுக்கலாம்னா ஷாக் கொடுக்க போறேன்னு சொல்லும். நம்ம அப்ப பண்ணிட்டு இருந்த சிபிஆர் நிறுத்திட்டு நம்ம தள்ளி வந்துட்டோம். அந்த மெஷின் ஒரு ஷாக்கை கொடுக்கும். கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம இந்த சிபிஆர் கொடுக்கிறோம். பிளஸ் வாயோட வாய் வச்சு மூச்சு. நமக்கு ஒரு 108ல இருந்து ஒரு உதவியோ இல்ல ஒரு மருத்துவரோட உதவியோ, ஒரு மருத்துவமனைக்கு போற வரைக்கும் இந்த சிகிச்சையை நம்ம தொடர்ந்து செய்யறதுனால ஒரு மயக்கம் போட்ட மனுஷனோ இல்ல உயிர் போகக்கூடிய நிலைமையில ரொம்ப சீரியஸா இருக்க மனிதர்களை நம்ம வந்து காப்பாற்ற முடியும். ஸோ இந்த பிஎல்எஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம நார்மலா ஒரு டாக்டரோ நர்ஸோ தெரிஞ்சுக்க வேண்டியவங்க, பொதுமக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். எல்லா நேரங்கள்லயும் ஏதாவது ஒரு மயக்கம் போட்டு ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும் நம்ம நினைக்கும் போது இது சரியானபடி ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யறதுனால ஒரு மனுஷனோட உயிரை காப்பாற்ற முடியும். ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம், அதாவது கடவுள் வந்து எப்படி இருப்பாரு, கண்ணுக்கு தெரியவாரா தெரிய மாட்டாரா அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த செஞ்சு ஒருத்தவங்க உயிரை கொடுக்கறது அதுதான் வந்து கடவுள், அவங்கதான் கடவுள். அதனால நீங்க ஒரு கடவுளாக இருக்கலாம் அப்படின்னா நீங்க இந்த பிஎல்எஸ் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பிஎல்எஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஜூன் 1ல இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் ஒரு பிஎல்எஸ் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஸோ இதை வச்சு எல்லா பொதுமக்களுக்கும், பள்ளி கல்லூரிகளுக்கும் இந்த அடிப்படை உயிர் உதவி சிகிச்சை செய்ய சொல்லி நம்ம இந்த வீடியோ மூலமா அவங்களுக்கு தெரியப்படுத்துறோம். இது மாதிரி தெரிஞ்சு நம்மளால ஒரு 4 பேர் 5 பேருக்கு இல்ல ஒருத்தருக்கு உங்க வாழ்நாள்ல இந்த சிகிச்சையை நீங்க செஞ்சீங்கன்னா கூட இது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் சொல்லலாம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்த எல்லா பொதுமக்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி.